வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. இந்த சனிக்கிழமையில இருந்து தான் பார்த்தீங்கன்னா, அதாவது செப்டம்பர் 13ஆம் தேதியிலிருந்து தாவேகாவோட தலைவர் விஜய் அவர்களோட சுற்றுப்பயணம் திருச்சியிலிருந்து ஆரம்பிக்குது அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி சனிக்கிழமையில மட்டும் அவரோட சுற்றுப்பயணங்கள் இருக்கிறதுக்கான காரணம் என்ன, அதுக்கு தாவேகா தரப்புல இருந்தே சொல்லக்கூடிய விளக்கமா என்ன இருக்கு, அண்ட் தாவேகா தலைவர் விஜய் அவர்களோட இந்த சுற்றுப்பயணத்துக்கு 20 நிமிஷம் ஸ்பீச்சுக்கு 23 கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. அதை எல்லாத்தையும் தாவேகா ஏற்கவும் செஞ்சிருக்காங்க. இதுக்கு நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுத்திருக்காரு அப்படின்றதெல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி ரெகுலரா நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பத்தி நீங்க இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது என்னவா இருக்கு அப்படின்றது கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இப்ப இந்த வீடியோக்குள்ள போலாம். இது இன்ஃபோ 366. தாவேகாவோட தலைவர் விஜய் அவர்கள் எப்பதான் மக்களை டைரக்டா சந்திக்க போறாரு, இன்னும் பனையூர் அரசியல் எவ்வளவு காலம் தான் பண்ண போறாரு, அரசியலுக்கு வந்துட்டாருன்னு சொல்றாரு, ஆனா மக்களை மக்களோட சந்திக்க மாட்டாரே அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் அவர் மேல முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆனா அவர் மக்களை சந்திக்கணும்னு வர அப்ப அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் போடுறாங்க இப்ப இருக்கக்கூடிய காவல்துறை. அதாவது சுற்றுப்பயணம் மேற்கொள்றதுக்காக தாவேகா தரப்புல இருந்து போலீஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்டிருந்தாங்க. அந்த சுற்றுப்பயணம் அப்படின்றது திருச்சியில இருந்துதான் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றதுமே சொல்லியிருந்தாங்க. ஆனா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் வரும்போது சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் இருக்கு, மக்கள் அதிகமா கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அது கட்டுப்படுத்துறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமாவும் இருக்கு அப்படின்னு அவர் பேசக்கூடிய 20 நிமிஷம் ஸ்பீச்சுக்கு 23 கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. அதை எல்லாத்தையும் அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. இதை ஏற்க மறுக்கிறாங்க. இந்த ஒரு 23 கண்டிஷன்ல சில விஷயத்த அவங்க அந்த இடத்துல நடத்த முடியாம போகுது அப்படின்னா அவங்க மேல சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றதுமே வலியுறுத்தி இருக்காங்க. ஆனா இந்த 23 கண்டிஷனுக்குமே தாவேகா தரப்புல இருந்து ஒப்புதல் ஓகே, நாங்க இந்த 23 கண்டிஷனையும் ஃபாலோ பண்றோம் அப்படின்றத வலியுறுத்தி இருக்காங்க. அண்ட் இது கண்டிப்பா நாங்க ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றத நிச்சயமா சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி 23 கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா, தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் வர அப்ப அவரோட வண்டியில அவர் உட்கார்ந்துட்டு தான் வரணும். லாஸ்ட் டைம் அவர் மதுரைக்கு வந்திருந்தப்ப சடனா அவரோட வெஹிக்கிள்ல இருந்தே மேல நின்று நிறைய பேர் இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் அவர் பண்ணக்கூடாது. அவர் வர வண்டியில அவர் உட்கார்ந்துட்டு தான் வரணும். அந்த சன்ரூஃப் மேலலாம் அவர் ஏறி நிக்க கூடாது. அந்த மாதிரி ரோட் ஷோ எல்லாம் அவர் பண்ணக்கூடாது அப்படின்றது. இன்னொரு பக்கம் அவர் வர வண்டிக்கு பின்னாடி குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் வண்டி மட்டும் தான் அவர் பின்னாடி வரணும். ஒரு 4-5 வண்டி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவோம். அதை தாண்டி அதிக வண்டிகள் அவரோட வண்டிக்கு பின்னாடி வரக்கூடாது. இதை தாண்டி பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த சுற்றுப்பயணம் அவர் பேசக்கூடிய ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடங்கள்ல ஆம்புலன்ஸ் அப்படின்றது கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி அந்த ஒரு வழியில ஆம்புலன்ஸ் போகுது இல்ல வருது அப்படின்ற சமயத்துல எல்லாருமே அந்த ஆம்புலன்ஸ்க்கு வழி விட்டு ஆகணும் அப்படின்றதையுமே வலியுறுத்தி இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவரோட ஸ்பீச் அப்படின்றது அந்த சுற்றுப்பயணத்தப்ப மேக்சிமம் 20 மினிட்ஸ் தான் இருக்கணும். அப்படியே போச்சுன்னா 30 மினிட்ஸ், அந்த 20 to 30 மினிட்ஸ் மட்டும்தான் அவர் அந்த இடத்துல நின்று பேசணும். அதுக்கப்புறம் அந்த சுற்றுப்பயணத்தை அந்த இடத்துல அவர் முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி 23 கண்டிஷன் அடுக்கிக்கிட்டே போறாங்க. இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் போட்டதை தாவேகா ஏத்திருந்தாலும் எதுக்குப்பா இவ்வளோ கண்டிஷன்ஸ் போடுறாங்க, இங்க எவ்வளோ அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த மாதிரி சுற்றுப்பயணம் மேற்கொள்றாங்க, மக்களை நேரா மீட் பண்றாங்க, ஆனா தாவேகா தலைவர் விஜய்க்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் போட்டு இது பண்றாங்க அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கலாம். முக்கியமா அவர் என்ன சுற்றுப்பயணத்தை கூட சாட்டர்டேல மட்டும்தான் நடத்துவாரா, சனிக்கிழமை மட்டும்தான் மக்களை மீட் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி கேள்விகளுமே கேட்டிருந்தாங்க. அதுக்கு தாவேகா தரப்புல இருந்து சொல்லக்கூடிய விளக்கம் என்னவா இருக்குன்னா, நாங்க கண்டினியூஸா 3 நாளுக்கு ஒரு தடவை மக்களை மீட் பண்ணணும் அப்படின்றதுதான் எங்களோட பிளான். ஆனா நாங்க போலீஸ் கிட்ட போய் இந்த மாதிரி 3 நாளுக்கு ஒரு தடவை மக்களை மீட் பண்ணணும், சுற்றுப்பயணத்தை தாவேகா தலைவர் மேற்கொள்ள போறாருன்னு பெர்மிஷன் கேட்கறப்ப அவங்க அதுக்கு ப்ராப்பரா பாத்தீங்கன்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல, எங்களுக்கான அந்த ப்ராப்பர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவங்க பண்ண ரெடியா இல்லை அப்படின்றப்ப மக்களுக்குமே இடையூறு வரக்கூடாது, முக்கியமா ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் இடையூறு வந்துடக்கூடாது அப்படின்றதுனாலதான்
சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சுற்றுப்பயணத்தை நாங்க மேற்கொள்ள போறோம் அப்படின்னு அந்த ஒரு விளக்கத்தையுமே தாவேக்கா தரப்புல இருந்து கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த சுற்றுப்பயணத்துல அவர் என்ன மாதிரி விஷயங்கள் பேச போறாரு அப்படின்றத மிக முக்கிய புள்ளியா எல்லாருமே வந்து உறுத்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. ஏன்னா இப்ப வரைக்குமே டிஎம்கே அண்ட் பிஜேபி இந்த கட்சிகளை தான் வந்து பயங்கரமா டைரக்ட் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். இந்த சுற்றுப்பயணத்திலையும் அவர் போகக்கூடிய ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, அதை எப்படி வந்து டிஎம்கே அங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் பேச போறாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் இந்த மாதிரி விஜயோட சுற்றுப்பயணத்துக்கு இவ்வளோ கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஏங்க இவ்வளோ வருஷமா நான் அரசியல்ல இருக்கு, இதெல்லாம் சகஜம் தாங்க, 15 வருஷமா நான் அரசியல்ல இருக்கேன், அப்ப நான் எவ்வளோ விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருப்பேன், இப்பதானே வந்திருக்காரு, அவருக்கு போக போக இதெல்லாம் பழகிடும் அப்படின்ற மாதிரி நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. இவர் ஒரு சுற்றுப்பயணத்துக்கே வந்து இவ்வளோ கண்டிஷன்ஸ் போடுறாங்க அப்படின்றப்ப இவ்வளோ வருஷம் அரசியல் வாழ்க்கையில நான் எவ்வளோ பார்த்துட்டு வந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை தாண்டி வந்து அவர் மரங்களின் மாநாடு, ஆடு மாடுகளின் மாநாடு அப்படின்ற மாதிரி தொடர்ந்து வந்து வித்தியாசமா வந்து மாநாடுகள் நடத்திக்கிட்டு இருக்காரு. அடுத்து சீமான் அவர்கள் என்ன மாதிரி மாநாடு எல்லாம் நடத்த போறாங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அடுத்தபடியா அவர் மலைகளின் மாநாடு, கடல்களின் மாநாடு, ஆறுகளின் மாநாடு அப்படின்னு வந்து அடுத்தடுத்து வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே வந்து மாநாடுகள் நடத்த போறதாவும், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், நிலம் அப்படின்னு 5 பூதங்களாலதான் ஆனவங்க நம்ம எல்லாருமே, இது இல்ல அப்படின்னா நம்ம யாருமே கிடையாது. ஸோ அதுக்காக நான் வந்து மக்கள் கிட்ட இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டே தான் இருப்பேன், எவ்வளோ பேர் எவ்வளோ சொன்னாலும் நான் இந்த மாதிரி மாநாடுகளை நடத்திக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஓவராலா வந்து சீமான் நடத்தக்கூடிய மாநாடுகள் பத்தியும் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் நடத்தக்கூடிய இந்த சுற்றுப்பயணத்தை பத்தியும் மக்கள் உங்களோட கருத்து என்னவா இருக்கு அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.